பீகார் மாநிலத்தில் கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 85 வயது முதியவருக்கு 34 ஆண்டுகளுக்கு பிறகு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். தள்ளாடும் வயதில் சிறை தண்டனை பெற்ற முதியவரின் குற்றப்பின்னணி என்ன? 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி பீகார் மாநிலத்தின் வைஷாலி மாவட்டத்தில் உள்ள ராகப்பூர் கிராமத்தில் அரங்கேறிய கொடூர சம்பவம். நாகேஸ்வர் ராய், ஜெகதீஷ், நாக்தேவ் உள்ளிட்ட சிலர் ஊர் பொதுப்பாதையில் கண்ணாடி சில்லுகளை புதைத்து அப்பாதையை யாரும் பயன்படுத்த முடியாதபடி தடுக்க முயன்றனர். அதை ஊர்க்காரர்கள் தட்டி கேட்டு அனைவரையும் எச்சரித்து அனுப்பினர். அங்கிருந்து புறப்பட்ட கும்பல் மீண்டும் துப்பாக்கியுடன் ஊருக்குள் நுழைந்து தங்களை எச்சரித்த நபர்களை கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அதில் ஷம்புராய், உதேஷ், அதாலத் மற்றும் ராம் சகி தேவி ஆகிய 4 பேர் மீது துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்து அதிர்ஷ்டவசமாக உயிருடன் தப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக 1992 ஆண்டில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்பொழுது 51 வயதாக இருந்த தீப் ராய், நாகேஸ்வர், ஜெகதீஷ், நாக்தேவ் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 34 வருடங்களாக நீடித்த இவ்வழக்கில் 10 சாட்சிகளின் வாக்குமூலங்களை அரசு தரப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் கைதானவர்கள் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டு இறுதியாக 34 வருடங்களுக்கு பின் பீகாரின் வைஷாலி மாவட்ட நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே 2 உயிரிழக்க மீதமுள்ள நாகேஸ்வர், ஜெகதீஷ், நரேஷ் உள்ளிட்ட 4 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய குற்றவாளியான 85 வயதான தீப் ராய்க்கு வயது மூப்பின் காரணமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோசமான உடல்நிலையால் தற்பொழுது அவருக்கு தற்காலிக ஜாமீன் வழங்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய நீதிபதி அவகாசம் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் பீகாரை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.